to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எஸ்ராவின் புத்தகம் Book of Ezra, 7ஆம் அதிகாரம் 7th chapter, 9ஆம் வசனம் வாசிப்போம். 9th verse. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எஸ்ராவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கிய சம்பவத்தை நாம் இங்கே வாசிப்போம். We read about an incident which happened in the life of Ezra here. சிறைப்பட்டு போன தேசத்திலிருந்து அவன் புறப்பட்டு தேவனுடைய நகரத்துக்கு அவன் வருகிற ஒரு சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். We read about an incident. He was coming from the city which he was under captivity. முதலாம் மாதம் 1ஆம் தேதியிலே பாபிலோனிலிருந்து அவன் பிரயாணப்பட்டு அவன் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தான். The first day and the first month he began to go up from Babylon to Jerusalem. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எருசலேமை நம்முடைய இலக்காக வைத்து நாம் போக வேண்டியது அவசியம். We children of God, we have to keep Jerusalem as our goal, and சபையினுடைய இலக்கு எருசலேமாய் இருக்கிறது. the goal of the church is Jerusalem. தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு முக்கியமான பகுதி புதிய எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. The important portion of the heavenly kingdom of God is Jerusalem. பரலோகத்தில் அநேகர் போய் சேருகிறார்கள். Many are going to the heaven. பரலோகத்துக்கு அநேகர் போய் சேருவார்கள். Many will go to the heaven. ஆனால் அதுல பல இடங்கள் உண்டு. அதுல முக்கியமான இடம் அந்த தேவனுடைய நகரம், கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய இடம் அந்த எருசலேம். Though there are various places, but the important city where God dwells, that the city of God is Jerusalem. வெளிப்படுத்தல நாம் அதை பார்க்கும் பொழுது When we see in Revelation, அந்த மகிமை அடைந்த அந்த புதிய எருசலேம் என்று வேதம் சொல்லுகிறது. the glorious Jerusalem it is said. சபையினுடைய இலக்கு பரலோகத்தில் உள்ள அந்த மகிமையான புதிய எருசலேம். The aim of the church is the glorious place in the heaven is அந்த Jerusalem. புதிய எருசலேம் ஆகிய அந்த தேவனுடைய நகரத்துக்கு நாம் போக வேண்டுமானால் இந்த உலகத்துல அந்த இடத்தை நாம் வந்து தொட்டிருக்க வேண்டியது அவசியம். If you want to go to the new Jerusalem, the heavenly place, we have to come in the world also to that இந்த place. உலகத்துல நாம் எருசலேமுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் எழுத்தின் பிரகாரமான உள்ள எருசலேம் அல்ல, ஆவிக்குரிய ரீதியில் ஒரு எருசலேமின் வாழ்வை நாம் வாழ வேண்டியது அவசியம். In this world, if we want to come to Jerusalem, not a literary one but a spiritual, we have to come to the Jerusalem. இஸ்ரவேல் தேசத்துல ஒரு எருசலேம் இருப்பது எழுத்தின் பிரகாரமாக நாம் அறிவோம். We know that there is a place literally Jerusalem in Israel. அந்த இடத்துக்கு நாம் போகிறது முக்கியம் அல்ல. It is not important we have to go to that place. ஆவிக்குரிய வாழ்க்கையின்படி நாம் இந்த உலகத்திலேயே எருசலேமின் வாழ்வில் வந்து நாம் சேர வேண்டியது அவசியம். The spiritual life itself in this world, we have to come to the place called Jerusalem. அந்த இடத்துக்கு நாம் இந்த உலகத்துல வந்து சேர்ந்தால்தான் பரலோகத்துல அந்த புதிய எருசலேமில் உள்ள அந்த இடத்தை நாம் போய் சேர If we முடியும். come to that place called Jerusalem in this world, we can go to the kingdom, heavenly kingdom, to the new Jerusalem there. இங்கே பாபிலோனிலிருந்து அவன் எருசலேமுக்கு வந்தான். He came from Babylon to Jerusalem. பாபிலோன் என்கிறது ஒரு அடிமைப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் அடிமைப்பட்ட ஒரு இடம். Babylon means the people of God went under slavery. இல்லாவிட்டால் தேவனுடைய ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போய் அடிமைகளாக செயல்படுத்தப்பட்ட ஒரு இடம். The people of God were taken as captivity and they were under bondage. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது உலக ஆடம்பரத்தின் உச்சகட்டமான ஒரு இடம் என்று நாம் பார்க்கலாம். We can see the highest place of the pomp and show of the world. இன்றைக்கு உலகத்துல பாபிலோன்ங்கிற இடம் ஒரு தெளிவான இடமாக இல்லாவிட்டாலும் நம்முடைய சரித்திரப்படி ஈராக் தேசத்துல அந்த இடம் இருந்திருக்கிறார். Today in the world, Babylon is not a proper place. Today is Iran is the Babylon. It was Babylon. Iraq. இன்றைக்கு ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில நாம் எருசலேமுக்கு நாம் பயணப்பட வேண்டியவர்கள். According to the base of the word of God, we children of God, we have to go to Jerusalem. அப்படியானால் ஒரு மனிதன் எருசலேமுக்கு போக வேண்டுமானால் முதலாவது அவன் பாபிலோனை விட்டு வெளியே வந்து அவன் புறப்பட ஆயத்தமாக If a வேண்டும். man want to go to Jerusalem, he has to come out of Babylon first of all. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போக வேண்டுமானால் முதலாவது எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டியது அவசியம். If the people of Egyptian want to go to the land of flowing with milk and honey, they have to அப்படி come out அவர்கள் of அது Babylon. எகிப்திலிருந்து வெளியே வந்தால் மட்டும் போதாது. Not only they have to come out of Egypt. அதோடு அவர்கள் நின்று விட்டால் அவர்கள் அந்த கானானுக்குள்ள போக முடியாது. If they stop from that inverse means they can't go to அதற்கு Jerusalem. பின்பு அவர்கள் பல இடங்களிலே பிரயாணப்பட்டு பல விதங்களிலே சோதிக்கப்பட்டு பல காரியங்களிலே வருஷக்கணக்காக கடந்து சென்று கடைசியாய் அவர்கள் அந்த இடத்தை வந்து சேர்கிறார்கள். After that many years they have traveled and they suffered on the way and reached Jerusalem. ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது
5 மாதத்துல ஒருத்தன் எருசலேமுக்கு வந்து சேர்ந்து விட்டான் என்று சொல்லி இருக்கிறார். It is said about within 5 months a man came to Jerusalem. முதலாம் மாதம் 1ஆம் தேதியில பிரயாணப்பட்டான். 5ஆம் மாதம் 1ஆம் தேதியில அவன் எருசலேமுக்கு வந்து சேர்ந்து விட்டான். The first day, first month he started his journey, and on the first day of the 5th month he reached Jerusalem. இது ஒன்னு ஷார்ட் process, இன்னொன்னு ரொம்ப லாங் process. One is long, another is a short process. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு வருகிறதுக்கு 40 வருஷம் பிடித்தது. The people of Israel came to that land with flowing with milk and honey. They took 40 years. பூகோள அமைப்பின்படி பார்த்தா 40 நாள்ல போயிரலாம். According to that geographical thing, we can go to within 40 ஆனால் days. புத்தியினமாக அவர்கள் நடந்து தேவனை பரீட்சை பார்த்து வழியில அழிக்கப்பட்டு இப்படியே போனதுனால அவர்கள் 40 வருடம் தேவன் அவர்களை அலைய விட்டார். Because foolishly they tested God, God made to roam around that. இயேசு கிறிஸ்து 3 வருடம் தான் ஊழியம் செய்ததாக வேதம் சொல்லுகிறது. The scripture says Jesus Christ did his ministry only 3.5 years. அதற்குள்ளாக அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்துக்குரிய ஊழியத்தை செய்து முடித்து விட்டார். Before that he has finished his ministry with the name more than all the name. இங்கே 4 மாதம் 5ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே எங்க வந்துட்டா அவன் குறிக்கப்பட்ட இடத்தை வந்து சேர்ந்து விடுகிறான். He came here within 4 months on the 5th month of first day. அவன் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தான். He reached Jerusalem. நாம் இன்னும் பாபிலோன்ல இருக்கிறோமா இல்ல அந்த வேயா இல்ல எருசலேமான்னு இப்ப யோசிச்சு பாருங்க. We have to think whether are we in Babylon or are we in the way or are we in Jerusalem. அநேகர் நினைக்கிறார்கள் எருசலேமுக்கு வந்து சேர்ந்துட்டா நம்ம ஓட்டம் முடிஞ்சிரும் செத்து போயிடுவோம் அப்படி நினைக்கிறாங்க. Many are thinking they have come to Jerusalem, our race is finished, we are going to die. அது ஒரு தவறான ஒரு உபதேசம். It's a wrong doctrine. எப்பொழுது ஒருத்தன் பரிசுத்தவனா மாறுறானோ அப்பொழுது அவனுடைய ஓட்டம் முடிஞ்சிரும் அப்படின்னு பெண்டிகாஸ்ட்ல எல்லா இடத்துலயுமே பிரசங்கம் பண்றாங்க. In Pentecost all are preaching when a man become a saint he will finish his race. பரிசுத்தவனா மாறிட்டா செத்துருவானா? If a man become a saint will he die? அப்படி கிடையாது. It is not so. பரிசுத்தவனாய் மாறி அவன் பரிசுத்தவான் என்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியம். He has to become a saint and he has to live like a saint after that. ஒருத்தன் இன்னைக்கு பரிசுத்தவன் ஆயிட்டானா இன்னைக்கு செத்துட்டானா முடிஞ்சு போயிருச்சே. If a man become a saint today, if he die means that that's everything finished. அப்படி அல்ல. It is not so. நாம் அந்த நிலவரத்துக்கு வந்து அதற்கு பின்பு அந்த பரிசுத்தமான வாழ்க்கையில நிலைத்திருந்து இன்னும் மகா பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு போகப்பட வேண்டும். We have to come to that state, and being in that state we have to be taken to the most holy place. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நான் தேகத்தை விட்டு போவது நலமா இருக்கும் ஆனால் உங்களுக்கு அவசியமா இருக்கும் நான் இருப்பது உங்களுக்கு அவசியமா இருக்கும்னு சொல்றாரு. So Paul says I want to depart from my body, if I be here it would be a profit for you. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை நான் அறிவேன். I knew a man in Christ. 14 வருடங்களுக்கு முன்பாக அவன் ஆவியில எடுத்துக்கொள்ளப்பட்டான். In the spirit he was taken up before 14 years. அப்ப 14 வருஷத்துக்கு முன்னாலேயே அவனுடைய லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. You think about his life before 14 years how was it? கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில 14 வருஷத்துக்கு முன்னாலே வந்தாச்சு. He came to the life in Christ before 14 years. அதற்கு பின்பு அவன் வாழ்ந்து காட்டினான். After that he lived so. நாம் தீர்க்கதரிசன புத்தகங்கள்ல படிக்கும் பொழுது when we study in the book ராஜாக்களுடைய புத்தகங்கள்ல படிக்கும்போது when we study in the book of Kings அங்க ஒரு தீர்க்கதரிசியை நீங்கள் பார்க்கலாம். you can see a prophet there. ஒரு பெண் சொல்லுகிறாள் நம்முடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிற மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். I think a man who comes here is a saint, a woman perceives that. உடனே அவர் செத்துட்டாரா? Immediately did he die? அப்படி அல்ல, அவன் பரிசுத்தவானாய் வாழ்ந்து காட்டினான். He also lived as a saint. அதனால நாம் இந்த உலகத்துல கர்த்தருக்காக வாழ்ந்து காட்டும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். We are called to live as saint in the world for the Lord. இங்க நான் பார்க்கும் பொழுது 5ஆம் மாதம் 1ஆம் தேதியில தன் தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்தபடினால் அவன் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தான். Because a merciful hand of God was upon him on the first day of the 5th month he came to Jerusalem. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நாட்கள்ல நாம் குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ள அந்த எருசலேமின் வாழ்வுக்குள்ள வந்து சேர்ந்து விட வேண்டும். Within a particular period we each child of God we have to come to the life of Jerusalem. இன்னைக்கு अनेகர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறார்கள் ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை இன்னும் अनेகருக்குள்ள ஏற்படுத்தப்படவே இல்லை. Many are living as a Christian but they are not living the life within Christ. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் எருசலேமில் நீங்கள் வந்து சேர்ந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை சுலபமாக செயல்படுத்தப்பட முடியும். If you spiritual children of God, if you come to Jerusalem your life will become easier one. எருசலேமில் இருப்பது ஒரு பகுதி, being in Jerusalem is a part. எருசலேமை விட்டு போகிறது ஒரு பகுதி. Going out of Jerusalem is another part. எருசலேமுக்குள்ள மறுபடியும் வாழ்ந்து திரும்பி வருவது ஒரு பகுதி. Coming back of Jerusalem is another part. இப்படி வேதத்துல பல வசனங்கள் இருக்கிறது. There are verses in the scripture. ஒருவன் சரியான சர்ச்சில வந்து அவன் சேர்ந்துட்டானா அவன் எருசலேமில் வந்து சேர்ந்துட்டான்னு அர்த்தம். If a man come to a right church he came to Jerusalem, it is the meaning. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனங்கள்ல நாம் பார்க்கும் பொழுது Hebrew 12:22 அங்க எந்த இடத்துக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து சேர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said about where a child of God has come. சரியான சர்ச்சில் வந்து ஒருத்தன் ஐக்கியப்படுத்தப்பட்டால் if a man come and united in a right church அவன் அங்க தேவனுடைய நகரத்துக்கு வந்து சேர்ந்தான். he has come to the city of the living God. 22ல சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் சொல்லி எதுக்கெல்லாம் சேர்ந்து
24ஆம் வசனத்துல வந்து சேர்ந்தீர்கள். You have come unto there in 22nd verse, you have come unto the Mount Zion and unto the city of the living God, to the heavenly Jerusalem. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சரியான ஒரு சர்ச், அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஐக்கியத்துல நாம் வந்து சேரும் பொழுது நாம் எங்க வந்து சேர்கிறோம் என்பதை நான் புரிய வேண்டும். We child of God, we have to understand, we have to come to the right church when you are get the anointing. அந்த இடத்துல நான் வந்தா நாம் பரம எருசலேமுக்கு வந்து சேர்ந்தோம் என்று அர்த்தம். If you come that place, it is the meaning of come to the heavenly Jerusalem. ஒரு உலக பிரகாரமான எழுத்தின் பிரகாரமான ஒரு சர்ச்சில் சரியா வந்து சேர வேண்டியது அவசியம். It is necessary, verily or literally, we have to come to the right church. அந்த சர்ச்சில் நீ வந்து சேரும் பொழுது when you come and united in the church, அதற்கு பின்பு நாம் எருசலேமில் வாழ்ந்து காட்ட வேண்டும். after that we have to live a life in Jerusalem. அவன் எப்படி வந்து சேர்ந்தான்? How did he come here? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பாபிலோனில் சிக்கி தவிக்கும் பொழுது when many thousands of people were entangled in Babylon and were suffered, அதுக்கு இவன் வந்ததுக்கு காரணத்தை சொல்றான். தன் தேவனுடைய கரம் அவன் மேல இருந்தது. he said the reason for that, the merciful hand of God was upon him. ஆண்டவருடைய கரம் ஒரு மனுஷன் மேல இருந்தா, தேவனுடைய தயவுள்ள கரம் ஒரு மனிதன் மேல இருந்தால், அவன் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்து விடுவார். whatever may be, the good hand of God is upon him and God will bring to Jerusalem. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் நம்பிக்கை இருக்கிறது? how many of you have such kind of hope and faith? அநேகர் வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்த உடனே கொஞ்சம் அப்படியே தடுமாறுறாங்க. ஆண்டவர் கூட இருக்கிறாரா, ஆண்டவருடைய கரம் கூட இருக்குதாங்கிற ஒரு கேள்வி ஒரு சாதாரண குழந்தையை போல வந்து விடுகிறார். all people when they are getting problem and conflict in their life, they are also stumbling whether the hand of God is with us. உடனே இவங்க கேள்வி என்னன்னா, தேவன் கூட இருந்தா இப்படிலாம் நடக்குமா? if God is with us, will it happen? So they are asking. இது வந்து சாதாரணமா எல்லா மனிதரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. this is an ordinary question everybody can ask. தேவன் கூட இருந்தா என்னெல்லாம் நடக்கும்? if God is with us, what something will happen? மகிமையான காரியங்கள் நடக்கும், மகத்துவமான காரியங்கள் நடக்கும், சில தாழ்வான பகுதிகளும் நடக்கும். some good and excellent, some lower things also will happen to us. இயேசுவோடு தேவன் இருந்தபடினால அற்புதங்களும் நடந்தது, அதே நேரத்தில் சிலுவையும் சுமக்க வேண்டியிருந்தது. because God was with Jesus here, so many wonders also happened, he had to carry the cross also. நம்மில் எத்தனை பேர் இன்றைக்கு எருசலேமுக்கு வந்து சேர போகிறோம்? how many of you want to come to join in Jerusalem? என்னைய பொறுத்தவரையில அநேகர் அந்த வேலை தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். I hope many of the people are on the way. நம்ம எல்லாம் ட்ரை பண்ணி பரட்டு போயிட்டே இருக்கிறோம். we are going on trying and started and going. திடீர்னு ரூட் மாத்திடுறோம். suddenly we change our route. திடீர்னு அங்கே நின்னுறோம். suddenly we stop there. இப்படி தான் அநேகருடைய வாழ்க்கை தடுக்கப்படுகிறது. many people's lives are stopping. வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாமுடைய தகப்பன் தான் கானானுக்கு பயணப்பட்ட ஒரு நபர். according to the scripture, when we see the father of Abraham started to Canaan. நல்ல புறப்பட்டு வந்த ஒரு மனுஷன், he was a man started his good ஒரு starting. குறிக்கப்பட்ட பிளேஸ் வந்த உடனே அப்படி நின்னுட்டான். when a particular place came, he stopped there. ஆக்சுவலா அவன் புறப்பட்டது கானானுக்கு போறதுக்காக. actually they started to go to Canaan. ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்த நபர் அவனுடைய தகப்பன் தான். his father was from the Ur, the city of Chaldeans. they started காரானூர் என்ற ஒரு இடத்துக்கு வந்த உடனே நின்னுட்டான். when they came to the place called Karanur, they stopped. நெக்ஸ்ட் அவன் வந்து பயணமே படல. after that he did not start கானானுக்கு போணும்னு வந்துட்டு ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல வந்து பிரேக் அடிச்சவன் அதுக்கு பிறகு டென்ட்டை மாத்தவே இல்ல, அங்கேயே செட்டில் ஆயிட்டான். after that he wanted to come to Canaan, he started a journey. one place he stopped, after that he did not start his journey. அதுக்கு பிறகு மூவ் பண்ணலங்கிறதுனால கர்த்தர் அந்த இடத்துல அவனை எடுத்துட்டார். because he did not move afterwards, God took him. காரானூரில் அவன் தங்கி விட்டான். கர்த்தர் அந்த இடத்துல அவன் என்ன செய்தாரு? அந்த இடத்துல அவன் தேராக மரித்தான் சொல்லிரு. Teragu died in that place, in that ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல நீங்க இத பார்க்க முடியும். we can see Genesis 11th chapter. ஆக்சுவலா புறப்பட்டது அவன், ஆனா அவன் பயணத்துல நின்று போய் விட்டான். actually he started in his journey, he stopped. நல்ல ஒரு நோக்கத்தோட தான் அவன் புறப்படுறான். with a good aim only he was starting. 31ஆம் வசனம். 31st verse. ஆரான்ங்கற ஊருக்கு வந்த பிறகு அங்கேயே நிஞ்சாச்சு, செட்டில் ஆயிட்டான். when they came to the place called Haran, they dwelt there. நல்லபடியா வந்துட்டு இருந்தவன் கானானுக்கு போக பயணப்பட்டு வந்தால் ஆரான்ங்கற ஊர்ல வந்த உடனே இருந்து விட்டான். a man with a good starting, he started coming to Canaan. when you came to the place Canaan, புறப்பட்டது எங்க போறதுக்கு? where he wanted to go to start the journey. மொத்தமா குடும்பம், மருமக, பேரன் எல்லாத்தையும் மொத்தமா இழுத்துட்டு புறப்பட்டதெல்லாம் எங்கதான்? கானானுக்கு தான். with his whole family he wanted to go to Canaan, he started his journey. ஆனா ஆரான்ங்கற ஊர் வந்த உடனே நிஞ்சாச்சு, அங்கேயே பிரேக். when he came to the place called Haran, he stopped there. அதுக்கு பிறகு அவன் மூவ் பண்ணலன்னு உடனே அங்கேயே அவனுடைய ஓட்டம் என்ன செய்யுது? முடிகிறது. because he did not move after that, his race was finished. 32ஆம் வசனத்துல தேராகு ஆரானிலே என்ன செஞ்சான்? மரித்தான். Terah died in Haran, it is said. உடனே தான் ஆண்டவர் பார்த்தாரு, ஆபிரகாமை அழைத்தார். so that really God saw Abraham and called him. ஏன் இன்னும் வரல? why we did not get the coming yet? ஏன் இதோ வருகிறேன் சொன்னவர் இன்னும் ஏன் வரல? why God did not come? he says, behold I come, behold I come. எதனால அவர் வராம இருக்கிறாரு? why he is slacking? இன்னும் ரொம்ப பேரை ரட்சிக்கணும்னா to save many.
அப்படி அல்ல. It is not so. வேதம் சொல்லுகிறது, The scripture says, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல அவர் என்ன செய்றாரு? நீடிய பொறுமையோடு is long suffering with us that we have to be repentant of. எருசலேமுக்கு புறப்பட்ட அநேகர் வழியில பிரேக் ஆயிருக்கிறீங்க. When those who have started to go to Jerusalem, you are break in the way. நீ பிரேக் ஆனதுனால Because you are breaked. அவர் இன்னொரு ஆளை ஏற்படுத்தி மறுபடியும் இந்த ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வர வேண்டியிருக்கு. God has to make another man in your place and bring to this state. உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். I hope you could understand. அந்த தேராகு தன்னுடைய வாழ்க்கையில அந்த லட்சியத்தை நிறுத்தினதுனால Because Sarah stopped his goal in that place. கர்த்தர் ஆபிரகாம்னு ஒரு ஆளை என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? அழைத்து கொண்டு வர வேண்டியிருந்தது. God was to call Abraham and brought. அதுபோல நாம எருசலேமுக்கு டைரக்டா போகாதனால நம்முடைய வாழ்க்கை சரியான விதத்துல அமையாதனால புதுசா விசுவாசிகளை கர்த்தர் கொண்டு வந்து அவங்களையாவது கொண்டு போகணும்னு ட்ரை பண்றாரு. அதனாலதான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ரட்சிப்பு அதிகமாகிறது. Because we are not properly going to Jerusalem and stopping here and there, God wants to take some other person in our place and make them saving many. நீங்க எல்லாம் இந்த வேலை எங்க இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். You think, where are you on the way? ஆரான்ல நிப்பாட்டிட்டீங்களா? Have you stopped at Haran? லோத்து கரெக்ட்டா திருப்பி லோத்து ஆபிரகாமோட சேர்ந்து வந்துட்டான். Lot also came with Abraham. அந்த இடத்துல in the place எங்க நிப்பாட்டிட்டான்? where he stopped. சோதோம்ல நின்னாச்சு. He stopped at Sodom. என்ன பிரசங்கம் அவனுக்கு தெரியாதா? Did not he know the message? ஆபிரகாமுடைய தகப்பன் புறப்பட்டு வந்து நின்னு செத்து போயிட்டான்னு தெரியாதா? Did not he know the father of Abraham? என்ன பிரசங்கம் கேட்டாலும் என்ன உபதேசம் கேட்டாலும் என்ன அபிஷேகம் இருந்தாலும் நம்ம ஆளுங்க ஒரு குறிக்கப்பட்ட இடம் வந்த உடனே கொஞ்சம் அப்படி செழிப்பு பணம் வசதி வந்த உடனே ஒரு பிரேக் அடிச்சிடறான். Whatever message, whatever things, whatever anointing they get, when a particular place comes or facilities comes, they stop. என்ன அபிஷேகம் தீர்க்கதரிசனம் வெளிப்படுத்தல் எல்லாம் இருந்தாலும் அந்த செழிப்பு அந்த தன்மை இதெல்லாம் பார்த்த உடனே அவன் ஆட்டோமேட்டிக்காவே நிற்க ஆரம்பிச்சிடறான். Whatever revelation, whatever anointing of facilities, anything they have, they stop when they see the facility. ஆனால் எஸ்ரா அப்படிப்பட்ட நபர் அல்ல. But Ezra was not a person. தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல இருந்தபடினால அவன் நேரா எருசலேமுக்கு போய்ட்டான். Because the good hand of the Lord was upon him, straightly he went to Jerusalem. முதலாம் ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஒரு பெண் எருசலேமுக்கு வந்தாள். In 1 King 10:2, அங்கே சேபா ராஜஸ்திரீ அங்கே எருசலேமுக்கு வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. he said about the queen of Sheba came to Jerusalem. முதலாம் ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 King 10:2, மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களோடும் பொன்னோடும் ரத்தினங்களோடும் அவள் சுமக்கிற ஒட்டகங்களோடும் அவள் எருசலேமுக்கு வந்தாள். she came with all these things to Jerusalem. எல்லா பொருளையும் எடுத்துட்டு அவ அங்க வந்து சேர்ந்தாச்சு. With all these things she came to Jerusalem. ஒரு பெரிய பரிவாரம் அவளோட வந்தது. A great army came with her. கந்தவர்க்கம் என்கிறது ஜெப வாழ்க்கையை காண்பிக்கிறது. The spices shows a prayer life. நல்ல பெரிய குடும்பத்தோடு நல்ல அதிக கூட்டத்தோடு நம்ம சபைக்குள்ள வருகிறோம். We are coming with a great family and great crowd. மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தாள். She brought very much gold and precious stones. நல்ல ஒரு விசுவாசம் நல்ல ஒரு ஆவிக்குரிய சுபாவங்கள் எல்லாம் அவளுக்குள்ள வந்தது. She got a good faith and spiritual characters. சுமக்கிற ஒட்டகங்களோடு எருசலேமுக்கு வந்தாளாம். She came with the camels which can carry. ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியமா இருக்க வேண்டிய சுபாவம் சுமத்தல். A Christian should need a habit of carrying. அவன் நிச்சயமாய் அவன் மற்றவர்களை சுமக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். Certainly he has to carry the other persons. கலாத்தியர் 6:2ல பார்க்கும் பொழுது when we see in Galatians 6:2, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். bearing the burden upon another and fulfill the commandment of God. சுமத்தல் கிறிஸ்துவினுடைய பிரமாணம். The law of God is carrying or bearing. மற்றவர்களையும் சுமத்தல் பாரங்களையும் சுமத்தல் சிலுவையையும் சுமத்தல். We got to carry others burdens as well as the cross. இந்த நிலவரத்தோட தான் அந்த சேபா ராஜஸ்திரி வந்தாள். With the same state the queen of Sheba came. அங்க வந்த பொழுது when she came there, சாலமோன் அவளுக்கு ஏராளமான வெகுமதிகளை கொடுத்தான். Solomon gave much gift to her. 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we see in the 13th verse, 1 ராஜாக்கள் 10:13 வாசிக்கும் பொழுது 1 King 10:13, அவளுக்கு ராஜா வெகுமதிகளை அதிகமாய் கொடுத்தான். the king gave much gifts to her. அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் கொடுத்தான். whatever she liked and asked, he was given. அவ கேட்டது கிடைச்சது, அவனே எவ்வளவோ கொடுத்தான். he gave whatever she asked and more things. ஆனா என்ன நடந்துச்சு? then what happened? என்ன நடந்துச்சு? எல்லாத்தையும் எடுத்துட்டு வண்டி எங்க வந்துச்சு? back to the pavilion. திரும்பி வண்டி பழைய லெவலுக்கு போய் சேர்ந்தாச்சு. again she came back to her original place. விருப்பப்பட்டதெல்லாம் கொடுத்துட்டான். she gave whatever she கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு. whatever she desired given. கேட்காத என்னென்ன அவன் மனசுல தோன்றுச்சு அவ்வளவுத்தையும் சேபா ராஜஸ்திரிக்கு அள்ளி கொடுத்தான். whatever she did not ask also, whatever she thought in her mind was given. எல்லாத்தையும் வாங்கிட்டு அவ எங்க இருந்திருக்கணும்? after getting all these things, where she should be? எங்க இருந்திருக்கலாம்? where she could be? ஆனா அவ எருசலேமை விட்டு புறப்பட்டு but she started from Jerusalem. கொஞ்சம் பணம் வசதி வரும்போது தரத்தரமா உள்ள வருவான். நல்ல வசதி வாய்ப்பு பிள்ளைகள் படிப்பு முன்னேற்றம் ஒரு செயல்பாடு வந்த உடனே இப்ப மான மரியாதை சின்ன பிரச்சனை உடனே டக்குன்னு எங்க வந்துடுறான்?
சபையை விட்டு எருசலேமை விட்டு வெளியே போயிடுறாங்க. When like a pauper he'll come to the church after he getting money or facilities and education everything he'll பணம் go back. வசதி வாய்ப்பு கிடைச்ச உடனே நீ கிறிஸ்துவை விட்டு வெளியே போயிட கூடாது. When you get the money and facilities and education everything you should not go back from ஆனா Jesus. சரித்திரம் சொல்லுகிறது But the history says அவ திரும்பி வந்து யாருக்கு மனைவியா மாறிட்டான்னு, she came back. சாலமோனுக்கு மனைவியா மாறினான்னு சரித்திரம் சொல்லுது, பைபிள் சொல்லல. The Bible doesn't say but the history says she came back again became a wife to அவ Solomon. திரும்ப சாலமோன் கல்யாணம் கட்டினதுல அவளும் ஒரு ஆள் She was also one of the lady Solomon married. அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. The history says so. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? How is our life? நீங்க எருசலேமுக்கு வந்துட்டீங்கன்னு நான் I விசுவாசிக்கிறேன். hope you have come to Jerusalem. அந்த வேயில வந்துட்டீங்கன்னு வெச்சுக்கோ. You are not on the way, you have come to Jerusalem. அப்படிதான் நாங்க எல்லாம் விசுவாசிக்கிறோம். We hope so. ஆனால் But இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? but where are you now? ஒரு சிலர் அந்த சேபா ராஜஸ்திரி போல ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கி வச்சிருக்கீங்க. Some also got the return ticket like the Queen of Sheba. வரும் பொழுதே ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கி வச்சாரு. While they come itself they bought the return ticket. சிட்டில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மெட்ராஸ் சிட்டில எல்லாம் ரிட்டர்ன் டிக்கெட்னு ஒன்னு கொடுக்குறான். If you go in the city Madras there is அந்த டைம்க்குள்ள நீ ரிட்டர்ன்ல வந்துறணும். within that time you got to come back. இன்னைக்கு அநேகர் எருசலேமை விட்டு ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்திருக்கீங்க சார். Many have come from Jerusalem with a return ticket. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது When we see in book of Luke. அங்க ஒரு ஆள் புறப்பட்டான். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Luke 10:30th verse. எருசலேமிலிருந்து இருந்து எங்க புறப்பட்டாரு? எல்லாரும் எருசலேமுக்கு வந்துட்டு இருக்கான். இவர் எங்க புறப்பட்டாச்சு? எருசலேமிலிருந்து. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சத்தியம். This is the truth everybody knows. எருசலேமிலிருந்து பாபிலோன்ல இருந்து எல்லாரும் எருசலேமுக்கு வந்துட்டு இருந்தா இவன் எருசலேம்ல இருந்து வேற ரூட்ல எங்க கிளம்புறான்? எரியோவுக்கு கிளம்புறான். When people are coming from Babylon to Jerusalem, he is a man starting from Jerusalem to Jericho. அதாவது சபைக்குள்ள வர்றதுக்கு முன்னால நீ ஒரு விதத்துல பாவியாய் இருந்தாய். Before you come to the church, you are a sinner once upon a time. பல பல்லாத சுபாவங்கள் பழக்க வழக்கங்கள் உனக்கு இருந்தது. You had the evil characters and the conduct. சபைக்குள்ள நீ வந்து சேர்ந்துட்டு After you come to the church, இப்ப புதுசா சில கெட்ட பழக்க வழக்கங்களை படிக்கிறது போல நீ எரியோவுக்கு கிளம்புற. இப்போ now you are going to Jericho as if you want to learn some new evil things. நீ ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்ட பிறகு நீ எப்படி பின்மாறலாம்? After you come to the good place, how can you go back? எந்த விதத்திலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு வல்லமை உன்னை பிரிக்க மாட்டாதுங்கற ஒரு நிச்சயம் உனக்குள்ள இருக்கணும். You need a perceiving thing that nothing should separate you from the love of God. எருசலேமிலிருந்து இருந்து எரியோவுக்கு புறப்பட்டான். He started from Jerusalem to Jericho. ஆக்சுவலா அவன் எங்க போயிருக்கணும்? Actually where did he go? அவன் எருசலேமிலிருந்து இருந்து சியோனுக்கு போயிருக்கணும். He has to go to Zion from Jerusalem. அப்படிதானே? Isn't it? அப்படிதானே? Is it? கரெக்ட்டான மெத்தட் படி பாத்தீங்கன்னா If you see in the right method, ரட்சிப்புங்கிறது புதிய பூமி. the salvation is a new earth. கிறிஸ்துவுக்காக அடிபடுகிறதுங்கிறது புதிய வானம். That is என்ன கிறிஸ்துவுக்காக அடிபடுவது பாடுபட்டு மரிக்கிறது. suffering for Christ is new heaven. அது வந்து நியூ ஹெவன். It is new heaven. சத்தியத்துக்காக நீ வாழ்ந்து காட்டி ஜெயமான ஒரு வாழ்க்கை விசுவாசியா நீ வாழ்ந்து முடிச்சினா உனக்கு எங்க இடம்? புதிய எருசலேம். If you live for the truth with the overcoming life, you will get a new Jerusalem. ஊழியத்துல இருந்து நீ மரிச்சினா உனக்கு என்ன கிடைக்கும்? சியோன். Being in the ministry, if you die, you will get Zion. எருசலேம்ல இருந்து இவன் சியோனுக்கு தான் போணும். அடுத்த ஸ்டெப்புக்கு தான் போணும். He has to go to the next step from Jerusalem. இவன் அதுல ஒரு சைடு ரூட் எடுத்து எரியோவுக்கு வந்துட்டான். He has to take a side route and came to Jericho. சரி என்ன நடந்துச்சு? What happened so? சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேம்ல இருந்து எரியோ வந்தாச்சு. எரியோ புறப்பட்டாச்சு. He started to go to இப்ப Jericho. எரியோவுக்கு வந்து சேரல. Now he did not come to Jericho. எருசலேமுக்கு திரும்பியும் போனதா பைபிள் சொல்லல. The Bible doesn't say he did not go back to Jerusalem. அப்ப என்ன? What is that? வழியில ரோடு அந்த ரோட்ல தான் கிடக்குறான். He was on the road. சரி லாஸ்ட்ல எங்க வந்து அவனை சேர்த்து விட்டாச்சு? At last where he was united. சத்திரத்துல சேர்த்து விட்டு அவர் போயிட்டாரு. He took him to the inn and he also went. பைபிள்ல திருப்பி எருசலேமுக்கு வந்தான்னு என்ன கிடையாது? முடியாது. In the Bible it is ஏனென்றால் விசுவாசம் என்பது ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். The faith is a thing given to once. யூதா 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது When we see in Jude 3rd என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said? ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். I give you exhortation, you have to give diligence for the common salvation. என்ன சொல்றீங்க? யூதா 3ஆம் வசனம். For the faith which was once delivered unto the saints. ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். And I exhort you that you should earnestly contend for the faith which was once delivered. ஒரே ஒரு ட்ரிப் தான் அந்த விசுவாசம். அதை நீ விட்டுட்டேனா நீ எருசலேமுக்கு போக மாட்டே, எரியோவுக்கு போக மாட்டே. லாஸ்ட்ல இருக்கிறது எங்கதான்? சத்திரம் தான். Only the faith is given only once. If you leave it means you will be in. அப்படினா என்ன அர்த்தம்? What's the meaning? இன்னும் நல்ல விளக்கமா சொல்றேனே. I will give you more. எருசலேம்ங்கிறது ஸ்பிரிச்சுவல்ல நல்ல லைஃப். Jerusalem is a spiritually good life. எரியோங்கிறது உலக வாழ்க்கை. Jericho is a valley life. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு உலகத்துக்கு போகணும்னு நினைச்சேனா
நீ உலகத்துக்கும் போக மாட்ட, எருசலேமுக்கு நீ வரமாட்ட, சத்திரமாகிய சபையில விசுவாசிக்கிற போர்வையில நீ ஓடிட்டே இருக்கலாம். If you want to go to Jericho, you will not go to Jericho, or you will not go back to Jerusalem, but like in the being a believer you will be in the church. இங்கே உனக்கு காயங்கள், இங்கே உனக்கு காயங்கள். You are having wounds here. காயப்படுறீங்க, you are wounded, வேதனையில இருக்கீங்க, you are in the agony. நீங்க பிரசங்கத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் வசனம் உங்களை லேசா காயத்தை ஆற்றும். When you come to the message, some verses are healing your wounds. இங்க சத்திரத்துல உட்கார்ந்திருக்க நாங்க கொஞ்சம் மருந்து கொடுப்போம். We will give some medicine those are sitting in the prayer பண்ணுவோம். We will pray for you. படாத, கஷ்டப்படாத, பயப்படாத. You don't get afraid. இன்னைக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. You think about where are you today? எருசலேமுக்கு போக வேண்டிய நீ சபைக்குள்ள வந்துட்ட பிறகு எரிகோவை நோக்கி நீ திரும்ப கூடாது. When you come to the church, after you want to go to Jerusalem, you shouldn't go back to Jericho. இன்றைக்கு அநேகர் இந்த லைஃபை அவர்கள் சரியான விதத்துல கொண்டு போக முடியாமல் தடுமாறுகிறார். Many are suffering, they can't take this life in the right way. நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரத்துல ஒரு வழிபோக்கன் தன்னுடைய மனைவி தன்னுடைய வேலைக்காரனை எல்லாம் அழைத்து கொண்டு அவன் எருசலேமுக்கு குறிக்கப்பட்ட இடத்துல இருந்து புறப்பட்டான். In Judges, a man also started, தன்னுடைய தேசத்துக்கு அவன் புறப்பட்டான். he started to go to his land with his wife and அவனுடைய மறுமனையாட்டி தன்னுடைய ஊருக்கு போய்விட்டாள். his concubine went to his city. அவளை அழைத்து கொண்டு தன்னுடைய தேசத்துக்கு அவன் வந்துட்டு இருக்கிறான். He was coming with her to his own land. வந்துட்டு இருக்கும்போது வர்ற வழியில தான் அந்த எருசலேம் இருந்தது. On the way only that Jerusalem was there. அந்த எபூசியர் தங்கியிருந்த எருசலேம். The place where எபூசியர் அப்படியே சொல்லுங்க. அந்த இடத்துக்கு வந்த பொழுது they came to that place. அந்த வழிபோக்கனுடைய வேலைக்காரன் சொன்னா நம்ம என்ன செய்யலாம், எருசலேம்ல தங்கிரலாம். We will stay there. The servant of him said. இவன் சொன்னா அப்படி இல்ல. He said it is not so. நம்ம மத்த இடத்துல நினைச்ச கூடாது, தங்க கூடாது. We shouldn't stay in all the places. கிபியா போயிடலாம். We can go to Gibeah. இல்லாவிட்டா ராமாவுக்கு போயிடலாம். Or we'll go to Rama. இப்படி ஒரு குறிக்கப்பட்ட இடத்தை வச்சிட்டு அவன் புறப்பட்டு போயிட்டே இருந்தான். So like this they were started and going. ஒழுங்கா அந்த எபூசியர் தங்கியிருந்த அந்த எருசலேம்ல தங்கி இருந்தா எந்த பிரச்சனை வந்திருக்காது. என்ன பிரச்சனை வந்திருக்காது, எந்த குழப்பமும் வந்திருக்காது. If they have stayed in the place where the Ephesians stayed, no problem will be. அந்த எருசலேம்ல தங்காம because they did not stay at Jerusalem. கிபியாவுல போய் நின்னான். They went to Gibeah. அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு? What happened so on the night? அவனுடைய மறுமனையாட்டி அவமானப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார். The concubine was destroyed and shamed and அதனால முழு இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு பெரிய கலக்கம், ஒரு தேசத்தின் புஸ்தகங்களை அழித்து போட்டார்கள். because there was a trouble among the whole Israelite and destroyed all the people there. ஒரு கோத்திரத்தை அழிக்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்து தள்ளப்பட்டார். They come to the state of destroying one tribe fully. ஏன் யோசிச்சு பாத்தீங்களா? You think about why it is? இவன் எங்க தங்கி இருக்கலாம்? Where he could have stayed? எருசலேம்ல தங்கி இருக்கலாம். He could have stayed at Jerusalem. ஏன் தங்க கூடாது? Why he couldn't stay there? அவனுக்கு கிபியாவுக்கு போகணும்னு சிந்தை வந்துச்சு. He got a thought to go to Gibeah. இந்த இடத்துல தேவனுடைய திட்டத்தை நீங்க எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? How can you understand the plan of God here? இவன் தான் தேசத்துக்கு போறான், எருசலேம்ல தங்காம ஏன் போனான்? Why he is not staying at Jerusalem? He wanted to go to his own land. அதுக்கு அவன் சொல்றான், புறஜாதியார் தேசத்துல என்ன செய்ய முடியாது, தங்க முடியாது. He says I cannot stay in the Gentiles land. கடைசில அங்க போய் சேர்ந்துட்டான். எங்க? At last he went to கிபியால போய் சேர்ந்தான். Gibeah. அங்க என்ன நடந்துச்சு? What happened there? கேவலமும் அவமானம் தான். Only shame and reproaches. இது எதை காண்பிக்கிறது? What does this show? எருசலேம்ல எல்லா ஜாதியும் இருப்பான். In Jerusalem all caste will be. நீ உன் ஜாதிக்கு தான், நீ கிபியாவுக்கு தான் போகணும்னா அங்க சாவு தான் வரும். If you get for only your caste and if you want to go to Gibeah you will die. சபையில எல்லா ஜாதிகாரங்களையும் சேர்த்து தான் சபையா கர்த்தர் வச்சிருக்கார். God has kept a church being all the caste united together. நீ இந்த எபூசியர் இடத்துல தங்காம, you are not staying at Ephesus. பலதரப்பட்ட ஜாதி ஜனங்கள் பழக்கவழக்கங்கள் இருக்கிற ஜனங்கள்ல தங்காம நீ கிபியாவுக்கு தான் போவேன், என் ஜாதியில தான் இருப்பேன், என் ஜாதிக்குள்ள தான் எடுப்பேன் போனீனா முடிவு என்னங்கறது நீ படிச்சுக்கணும். You got to learn or understand that if you want to go to your own caste, not with join with other people in the church. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? How many of you are going to Jerusalem today? எருசலேம்ல நீ இருந்தாலும், though you be in Jerusalem, உன்னுடைய வாழ்க்கையில எருசலேமின் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டணும். you got to live a life of Jerusalem. எருசலேம்ல இருக்கறான் அப்படினா ஒருத்தனுடைய லைஃப் எப்படி இருக்கும்? How will be a life of a man being in that Jerusalem? நம்ம எல்லாம் சர்ச்சில இருக்கோம், சர்ச்சில இருக்கிறவங்க வாழ்க்கை எல்லாம் நல்லாவா இருக்கு? We are all in the church, are our lives are good? எல்லாரும் நம்ம தெளிவா இருக்கீங்களா? Are you all clear? எல்லாரும் நல்ல ஸ்பிரிச்சுவலா இருக்கீங்கன்னு தைரியமா நெஞ்ச தொட்டு சொல்ல முடியுமா? Can you touch your heart and say? ஆனா எருசலேம்ல இருந்தா எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். I will say how you should be when you are in Jerusalem. ஒருவன் எருசலேம்ல இருந்தா அவன் எப்படி வாழ்வான்? How he will live when a man be in Jerusalem? அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு மகிமையா இருக்கும்ங்கறதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். We have to think how
how glorious his life will be. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Luke 2:25. ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான், அவன் லைஃப் எப்படி இருந்துச்சு A man was in Jerusalem, how was his life? பாத்தீங்களா? எருசலேமில் இருந்தானா ஒருத்தன் லைஃப் எப்படி இருக்கணும்னு பாருங்க. You see, if a man be in Jerusalem, how his life would be? நீங்க எருசலேமில் இருக்கீங்களா இல்ல நான் எருசலேமில் இருக்கறாங்கறது இப்ப செக் பண்ணி பாத்துக்கலாம். We can check it whether are we in Jerusalem or not. எருசலேமில் இருந்தா அவனோட லைஃப் எப்படி இருக்கும்? If he is in Jerusalem, how his life would be? அப்ப எருசலேமில் இருக்கிற நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? How are you living though being in Jerusalem? எருசலேமில் இருந்தா இப்படி தான் வாழணும். மற்றபடி எந்த விதத்துல வாழ்ந்தாலும் அவன் எருசலேமில் இருந்ததுல என்ன கிடையாது? பயன் இல்ல. If you are in Jerusalem, you have to live like this. If you live anywhere means there is no use of it. ஒருத்தன் எருசலேமில் இருந்தான், அங்கேயே செத்து போயிட்டான். A man was in Jerusalem, he died there. அதுல என்ன பிரயோஜனம்? What's the use of that? எந்த விதத்திலும் பிரயோஜனம் There கிடையாது. is no use of that. அவன் எருசலேமில் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலவரத்துல இருந்து செத்து போயிட்டான். Being in a suffered state, he died. நீ எருசலேமில் இருந்தா If you are in Jerusalem, நீ நீதி உள்ளவனா இருக்கணும். you should be a just man. தேவ பக்தி உள்ளவனா இருக்கணும். You should be a devout man. ஆறுதல் வர காத்திருக்கிறவனா இருக்கணும். You should be a man waiting for consolation. பரிசுத்த ஆவி உன் மேல இருக்கணும். The Holy Ghost should be upon you. அதுதான் உண்மையான சர்ச், அதுதான் உண்மையான அவன்தான் உண்மையான believer. That is a true church and he is a true believer. பரிசுத்த ஆவி உன் மேல இருந்துச்சுனா எப்படி இருக்கும்? How the Holy Ghost is upon you? சும்மா சரீரத்தை அசைக்குமா? Will it shake your body? இல்ல கை தட்ட வைக்குமா? Or will it make you to clap your இல்ல hands? உருண்டு புரண்டு ஓட வைக்குமா? Or will it make you to roll and around? கர்த்தருடைய ஆவி உன் மேல இருந்தார்னா அதுக்கு அடையாளம் என்ன? What is the sign if the Holy Ghost is upon you? இந்த அசைவு கை தட்டுதல் எல்லாம் இது ஒரு சிம்பல். These are the symbols shaking the body and clapping the hands. ஆனா பரிசுத்த ஆவி உன் மேல இருந்தா But if the Holy Ghost is upon you, இயேசு மேல இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு? when the Holy Ghost was upon Jesus, what happened? ஏசாயா 61:1ல இந்த வார்த்தையை நீங்க பார்க்கலாம். Isaiah 61:1 we can see in that. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். The Spirit of God is upon me. ஆவியானவர் உன் மேல இருந்தா உன் லைஃப் எப்படி இருக்குன்னு கீழ உள்ள வசனங்கள்லாம் சொல்லுது. Below the verses are saying if the Spirit of God is upon you, how you அதனால will be. பரிசுத்த ஆவி உன் மேல இருந்தார்னா இதெல்லாம் நடக்கணும். If the Holy Ghost is upon you, these are the things should happen in you. இந்த பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை நீ வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். It is necessary you have to reveal the life of Holy Spirit in you. எருசலேமில் நீ மரிப்பது நல்லது. It is good if we die in ஆனா Jerusalem. கிறிஸ்துவுக்காக நீ வாழ்ந்து மரிக்கணும். But you have to live for Jesus and die. இந்த சபைக்குள்ள இருந்துட்டு நீ பொல்லாதவனா வாழ்ந்து சாக கூடாது. Being in the church you shouldn't live like a evil man and die. நீ சர்ச்சில மெம்பரா இருந்துட்டு நீ பரிசுத்தவனா இல்லாட்டா என்ன பிரயோஜனம்? Being a member in the church if you are not a saint, what's the use of that? நீ விசுவாசத்தை காத்துக்கொள்ளாவிட்டா என்ன பிரயோஜனம்? What's the use if you not keep the உலக faith? ஆடம்பரத்துல சிக்கி தவித்து உலக கன்னிகளை நீ விழுந்தா என்ன பிரயோஜனம்? What's the use of being entangled in the snares and the pomp and show of the world? ஒருத்தன் எருசலேமுக்கு இழுத்துட்டு கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க, ஆனா அவன் அங்க செத்து போயிட்டான். One man was dragged and taken to Jerusalem, he was died there. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம். What a pathetic situation is it? அதோனி பேசேக்னு ஒரு ராஜாவை எருசலேமுக்கு கொண்டு போனாங்க. A king called Adoni-Bezek was taken to Jerusalem. அவனை கொண்டு போனா அவன் அங்க செத்து போயிட்டான். When he was taken, he died there. ஏன்? Why? அவனுடைய பெருவிரல் எல்லாம் தரிச்சு தள்ளிட்டாங்க. They cut up the thumb of him. ஒரு நியாய தீர்ப்பு மாதிரி தான் அவன் வாங்கி கொண்டு போய் அவனை எருசலேம்ல விட்டான். Like a judgment, he got it and were taken to Jerusalem. அந்த ஜட்ஜ்மெண்டோட அவன் போய் அங்க செத்து போயிட்டான். With that judgment, he died there. சபையில நீ ஒழுங்கா ஜீவிச்சு ராபோஜனம் எடுக்கலன்னா இப்படிப்பட்ட மரணங்களை நீ சந்திக்க வேண்டியது. If you live in the church not rightly, not take the communion, means you have to meet such kind of death. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Judges 1:7 when we see அவனை எருசலேமுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி தூக்கிட்டு வந்து சேர்த்தா with a great difficulty they brought him to Jerusalem. எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஜெபிச்சு உபவாசம் பண்ணி அவனை தூக்கிட்டு வந்த மாதிரி தூக்கிட்டு வந்து விட்டாங்க. As like praying much and taking fasting they brought him here. என்ன நடந்துச்சு? What happened so? அவன் அங்க என்ன செஞ்சிட்டான்? What he did? செத்தே போயிட்டான். He died there. சபையில நீ செத்து போன விசுவாசியா இருந்தா என்ன பிரயோஜனம்? If you are like a dead believer in the church, what's the use? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. The faith without deed is dead. கிரியை இல்லாத ஒரு விசுவாசத்தை வச்சுக்கிட்டு நீ சபையில இருந்தேன்னா நீ செத்து போன ஒரு விசுவாசி. If you don't have any deed without faith means you are a dead believer. செத்து போன விசுவாசி வச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். Being keeping a dead believer we have இந்த கன்றுக்குட்டி செத்து போச்சுனா if the calf die means என்ன செய்வாங்க தெரியுமா? what they will do? வைக்கோல ஃபில் பண்ணி they will make a effigy. அத கொண்டு வந்து மாட்டுக்கிட்ட They நிப்பாட்டிடுவாங்க. will make an effigy like calf and bring to the cow. என்ன நடக்கும்? What will happen? அந்த மாடு என்ன நினைச்சுக்கோ நம்முடைய குட்டி உயிரோட இருக்குன்னு நினைச்சிட்டு The cow also will இவன் think, பால் கறந்துகிட்டே இருப்பாங்க பால் கொடுத்துக்கிட்டே இருக்கும். the cow also will give the milk as if the calf is living. நீ செத்து போன விசுவாசியா இருந்தா சபைக்கு பால் மட்டும் தான் கறக்கலாம். If you are a dead believer only we can take milk from you. அப்படிதானே? Isn't it? நீ காணிக்க கொடுப்ப தசமாவும் கொடுப்ப ஆயிரக்கணக்கில் கொடுப்ப பட் நீ செத்து போன விசுவாசியா இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியது. But you are like a dead believer, you will be giving oblation and tithes thousands of நீங்க நம்மள எத்தனை பேர் இப்படி இருக்கோம்னு எனக்கு தெரியல. I do not know how many are here. இவனை எருசலேம்
எருசலேமுக்கு கொண்டு வந்தா இவன் செத்து போயிட்டான். When he was brought to Jerusalem, he died so. ஏன் அவனுக்கு முடியல? Why he couldn't live there? இவன் ஏற்கனவே 70 ராஜாக்களை கைகால் பெருவெல்லாம் துண்டிச்சு வச்சிட்டு இருந்தான். Already he had cut the toes and thumbs of the another 70 kings. ஒரு 70 ராஜாக்களை தான் மேஜைக்கு கீழே படுக்க வச்சிருந்தானா அவன் எப்படிப்பட்ட ஆளு, எவ்வளவு கொடூரமான ஆளா இருந்திருப்பான். What a cruel man he could be. He made other 70 kings. கை காலோட பெருவிரல் எல்லாம் தரிச்சிடுறது. He cut all the thumbs and toes, great toes. அப்படி 70 கிங்ஸ தன்னுடைய டேபிளுக்கு கீழே வரிசையா படுக்க வச்சிருந்தான். He made under that his table this 70 kings. கடைசில நியாய தீர்ப்பு எப்படி வந்துச்சு? How was the judgment came to him? இவனை தூக்கி கொண்டு போய் இதே மாதிரி 2 கை கால்ல பெருவிரல் எல்லாம் தரிச்சு விட்டான். Like this he was also taken and his toes and thumbs were cut. இவன் சாப்பிட்டுட்டு டேபிள்ல இருந்து அப்படி இருந்தா கீழே போடுறானோ அததான் மத்த அந்த 70 ராஜாக்கள் என்ன செய்யணும், போட்டி போட்டு பொறுக்கி எடுத்து சாப்பிடுவான். After he will eat, then the crumbs will fall down, the other 70 kings will eat. அப்ப எவ்வளவு ஒரு கொடூர மனப்பான்மை பாருங்க. What kind of cruel mentality he had. கடைசில முடிவு என்னாச்சு? What was the end? இவன் கை காலையும் தரிச்சிட்டான். His legs and thumbs were also cut. கடைசில எருசலேமுக்கு வந்தா செத்தே போயிட்டான். At last he came to Jerusalem, he died there. அந்த மேஜையில இருந்து அவர் அப்படிதான் சாப்பாடு போடுறார். He will be throwing the crumbs from the table. அதெல்லாம் எவ்வளவு கொடூரமானது. What a cruel thing of that. ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்கலன்னா என்ன பிரயோஜனம்? If you want to give food to in a time to a man, means if you don't give, what's the use? அப்படிதானே ஏற்ற வேளையில் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும்னு பைபிள்ல படிக்கிறோமா? In the Bible we see in a due time we have to give the food to the servants. சென்னை சென்ட்ரல் ஜெயில்ல நான் ஒரு சாட்சி சொன்னேன். In Central Jail I gave a testimony. ஒரு கன்வென்ஷன், ஒன் டே கன்வென்ஷன் வைப்பாங்க. In one day there will be one day convention there. மொத்தமே ஒரு 4 hours தான். Only 4 hours. அது முடிஞ்ச உடனே After that பிரியாணி வழங்கப்படும்னு சொன்னாங்க. They said that the biryani will be distributed. உண்மையாவே நான் அன்னைக்கு ரொம்ப வாழ்க்கையில நொந்து போன ஒரு நாள் அது. It was a great disappointed day on that my life. முடிஞ்ச உடனே கைதிகளுக்கு உணவு வழங்கப்படும். Soon after the service will be distributed. அலுமினிய தட்டை எடுத்துக்கிட்டு அவங்க வந்தாம் பாருங்க வேகத்துல சாப்பிடுறதுக்கு. Taking the aluminum plate they came for the speed to eat. அந்த போட்டி போட்டு அந்த பிரியாணி வாங்குறதுக்கு ஒவ்வொரு கைதியும் அவன் பிளேட்டை தூக்கிட்டு சண்டை ஓட்டு வந்து கியூல நின்னா. எனக்கு அதை பார்த்து கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. They were rushing to get the food. I seeing that I also அந்த ஒரு நேர சாப்பாடுக்கு, ஏன்னா கைதிகளுக்கு டெய்லி அங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க, அதுதான் சாப்பாடு. இன்னைக்கு வித்தியாசமான ஒரு சாப்பாடு கிடைக்கணும் உடனே அவன் எவ்வளவோ வசதியானவனா இருப்பான் ரொம்ப, ஆனா அவ்வளவும் போட்டி போட்டு அந்த கயிறுல ஒருத்தனை தள்ளிக்கிட்டு அந்த அலுமினிய பிளேட்டை வச்சுட்டு போடுங்க சார் நிக்கிறான். Every day they will give only very little amount of food. One day they gave means they rush came. வசதியான ஆளுங்க. They were all well to the people. தடா கைதிகள். They were all prisoners. தடா கைதின்னு ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா, குண்டர்களுக்கு அவங்க இவங்க எல்லாம் அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு அலமோதுறான். They were rushing and stumbling for that. ஆனா நம்ம But what we எவ்வளவு ஆகாரத்தை வேஸ்ட் பண்றோம். How much food we are wasting. இவனை ஒழுங்கா வெளியேறினா வெளியே இருக்க மாட்டான். ஒழுங்கா வெளியே என்ன கேட்க மாட்டேங்க, என்ன வாட்ஸ் தி ப்ராப்ளம்? 2-3 வாரமா இந்த ப்ராப்ளம் நீடிக்குது. சொல்லுங்க, அவனை வெளியே இருந்து ஒழுங்கா வீட்ல சாப்பிட்டுட்டு ஒழுங்கா இருறானா இருக்க மாட்டான், ஜெயிலுக்கு போனா தான் ஒழுங்கா இருப்பான். If you ask him to eat well and be in the house, means he will not be. We go to jail only, he will be proper. Judgment. This is the judgment. நாமும் கூட எவ்வளவோ பிரசங்கம் பண்றோம் நல்லா இருன்னு, ஜட்ஜ்மென்ட் வாங்குன அப்புறம் தான் இவன் தெளிவாகுறான். We are also preaching much, after getting the judgment only he is எருசலேமிலே நீ ஒழுங்கா இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும். If you are a right person and living a right life in Jerusalem, your life will be an overcoming life. எத்தனை பேர் இன்றைக்கு எருசலேமில் ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிறீர்கள்? How many of you giving yourself to live a divine life in Jerusalem? இன்னைக்கு अनेகர் தன்னுடைய லக்கை தவற விட்டு விட்டார்கள். Many are losing their goal today. अनेகர் அந்த எருசலேமில் வருவதற்கு அவர்கள் தடுமாறுகிறார்கள். Many are stumbling to come to Jerusalem today. அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமுக்கு போறேன்ன உடனே எல்லாரும் சொன்னாங்க நீ போகவே வேண்டாம். When Apostle Paul wanted to go to Jerusalem, everybody said you don't go. ஒருத்தரும் போகவே கூடாதுங்கறாங்க. All said you don't go. இவன் சொல்றான் நான் எருசலேமுக்கு போய் தான் ஆவேன். But he said I have to go. இல்ல நீ போகவே கூடாது. But they said you shouldn't go. இதுல வேற தீர்க்கதரிசனம். There was a இல்ல வேடிக்கை என்னன்னா எல்லாத்துக்குமே தீர்க்கதரிசனம் வந்திருக்கு, அதான் பிரச்சனை. For everything they were giving prophecy. நல்லதுக்கும் தீர்க்கதரிசனம் கெட்டதுக்கும் தீர்க்கதரிசனம், எல்லாத்துக்கும் இப்ப தீர்க்கதரிசனம்ங்கிறது ஸ்டைலா போயிருச்சு, குறியேக்கிற மாதிரி ஆயி போயிச்சு. Like this the prophecy is like a sorcery or like a style. அப்படிதானே விசுவாசிகளும் இப்ப நம்ம ஆளுங்களும் தீர்க்க தரிசனத்தை தேடி தெருவா அலையறான். Our people also seeking the prophecy going street by street. நான் சொல்றேன் நீ ஏன் தீர்க்கதரிசியா மாற கூடாதுன்னு கேக்குறேன். I ask why you can't be a prophet? அப்படிதானே பரிசுத்த ஆவியில் அந்த ஆவியினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தலும்னு இருக்குல்ல. In the Holy Spirit, with the Spirit you can prophesy. எருசலேமுக்கு பவுல் போறேன்னு சொன்னா ஒருத்தன் வந்து சொன்னான், ஒருத்தன அகபு ஒரு தீர்க்கதரிசி வந்தான்,
இவனுடைய கச்சையெல்லாம் எடுத்து கையில கட்டிக்கிட்டு இந்த கச்சைக்கு உரிய ஆள் எருசலேமில் அடிபட்டு சாவாருன்னு சொல்லிட்டான். One man said a prophecy, binding his kerchief on his head, this man will be bound. உடனே அந்த சபையில் உள்ள விசுவாசிகள்லாம் நீங்க எங்க போக கூடாது, எருசலேமுக்கு மாத்திரம் போக கூடாது. All the believers of the church said you shouldn't go to Jerusalem. ஊழியக்காரன் எங்க தான் போவான், எருசலேம் தானே போவான். Only the servant of God will go to Jerusalem. தேவனுடைய மனுஷன் எருசலேம் தானே போகணும். Only the man of God has to go to இப்ப Jerusalem. எல்லா விசுவாசிகளும் சேர்ந்துட்டு அவனை அழுது ஒரு வழி பண்ணிட்டாங்க. All believers joined together, they stopped him not to go to Jerusalem. எருசலேமுக்கு போக வேண்டாம், You don't go to Jerusalem. எருசலேமுக்கு போக வேண்டாம், You don't go to Jerusalem. எல்லாம் ஓன்னு உட்கார்ந்து அழ They ஆரம்பிச்சாங்க. all started crying. இவன் சொன்னா, ஏன் நீங்க எல்லாரும் அழுது ஏன் இருதயத்தை உடைஞ்சு போக பண்றீங்க? Why are you making melt my heart by நான் crying? எருசலேம்ல கிறிஸ்துவுக்காய் சாக நான் போறேன். I am ready to die even for Christ to Jerusalem. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 12, 13. Acts of Apostles 21, 12 and 13. பாருங்க, எருசலேமுக்கு போக வேண்டாம்னு சொல்றான். இவன் எல்லாம் என்ன விசுவாசி, என்ன ஊழியர்கள்? What are the servants of God and believers? They say not to go to Jerusalem. ஊழியத்துக்கு பிள்ளைங்க வருதுன்னா வேண்டாம் வேண்டாம்னு இப்ப ஊழியக்காரங்களை பிரேக் பண்ணி விட்டுறாங்க. If the children are coming to ministry means even the servants of God say no. விசுவாசிகள் சொல்றாங்க, உங்க பிள்ளைய போது ஐயோ எதுக்கு நீங்க விவரம் தெரியாம அனுப்புறீங்க, ரொம்ப யோசிச்சு அனுப்புங்க அப்படி. If believers are also saying why are you sending, you think and send. இவங்க பிள்ளைகளையும் அனுப்புறது இல்ல, They are not sending their own children. அடுத்தவனையும் அனுப்புறது இல்ல, They are not sending others. போறவனையும் போடுறது இல்ல, இதுவும் போறது இல்ல. He is not going and he is not allowing others to go. என்ன பிரயோஜனம்? What's the profit? உன்னுடைய வாழ்க்கையில நீ யாரா இருக்கிறார்? In your life who are you? சன்பல்லாத்து தொபியாக தொபியாவாக நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. Like Sanballat, Tobiah, you are like living. எருசலேமில் அலங்கத்தை அவங்க கட்டறோம்னா இவங்க போய் கட்டக்கூடாதுன்னா. When they were building the wall of Jerusalem, they said you should not. இதுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டான், இந்த கச்சையில் உள்ள ஆள் எருசலேமில் அடிபடுவார்னு சொல்லிட்டான். Before that one man prophesied, the man will அதுக்கு மேல அப்போஸ்தலர் நடபடிகள் 21ல அதுக்கு மேல உள்ள வசனத்துல அது இருக்கு. It is before the verse in. இன்றைக்கு अनेक தேவனுடைய ஜனங்கள் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டே இருப்பாங்க. Many children of God also prophesy like this. ஆனா நீ எருசலேமுக்கு போறதை நிறுத்திட கூடாது. But you shouldn't stop going to நீ Jerusalem. எருசலேமில் மரிக்கிறதுக்கு நீ ஆயத்தமாய் புறப்படணும். You should start to ready to die in Jerusalem. எருசலேமை விட்டு நீ வெளியவே போக கூடாது, எருசலேமுக்கு தான் நீ போய் சேரணும். You shouldn't go out of Jerusalem, you got to go to Jerusalem. அப்படி எருசலேமுக்கு நீ போகும் பொழுது When you go to Jerusalem likewise, நீ மாம்சத்துல போக கூடாது, ஆவியில கட்டுண்டவனா நீ போகணும். you got to go born in the spirit, not in flesh. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆவியில் கட்டுண்டவனாய் நான் எருசலேமுக்கு. Of the temple. அதுக்கு பிறகுதான் அவனுடைய ஒரிஜினாலிட்டியை காண்பிப்பான். After that he will show his originality. வாசி, இது கொண்டு போறதுக்கு முன்னால சொன்னா பரவாயில்ல. If he told this before he brought him to Jerusalem, it would be right. இவன் நேரா கொண்டு வரான். Directly, straightly took him. அமைதியா இருந்தாரு. He was very quiet, so எருசலேம் கொண்டு வந்தாச்சு. he was brought எருசலேம்ல ஒரு சுத்தி நேரா எங்க போய்ட்டான், தேவனுடைய ஆலயத்துக்கு போனான். After rounding Jerusalem, he went to the temple of God. அங்கே இருந்து அவர் அப்படியே கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்க கொண்டு போய்ட்டான், உச்சியில கொண்டு போய் உப்பரியில போய் நிப்பாட்டிட்டான். He took him to the and set him upon the pinnacle of the temple. இது வரைக்கும் ரொம்ப இன்ட்ரஸ்டா இருந்துச்சுங்க கதை. The story was very interesting till now. அது வரைக்கும் கிறிஸ்டியன் லைஃப் ரொம்ப நல்ல ஸ்பிரிச்சுவல், ஜபம் தான் விட மாட்டான், ஜபம் ஊழியம் ரொம்ப ஃபாஸ்ட் டிரைவிங். The Christian life was very fast driving, like a prayer and everything and happy. அங்க கொண்டு போய் விட்டுட்ட பிறகு After leaving him there, அங்கேயும் ஒரு வசனத்தை தான் யூஸ் பண்ணான். he was using one word. நம்ம ஆளுங்களுக்கு அதனால தான் ஒண்ணுமே புரியாம பொத்துன்னு விழுந்துறான். Because of that, our people do not understand anything, they were falling அங்க down. போய் சொன்னா, He said so. நீர் இங்க இருந்தே தாழ குதியும், Cast thyself down from there. உம்முடைய கால்கள் இடராதபடி தூதர்கள் என்ன செய்வார்கள், ஏந்தி கொண்டு வா. For it is written, he said, give his angels நீங்க என்ன charge over செய்வீங்க? thee. What you will do? நீங்க என்ன செஞ்சிருவீங்க? What you will do? நம்மால் குதிச்சு பாதி பேர் காணோம். Our people have jumped up and they are not found here. அந்த பணம் பேர் புகழ் அப்படியே போன உடனே அவன் லாஸ்ட்ல சொல்லுவான், நீ இப்ப குதிச்சிரு, அப்படியே உன்னை ஆண்டவர் தூக்குவார்னா விழுந்துட்டான். அவ்வளவு. At last he jumped here when they get money and name and fame, he also jumped and fell. சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்கிறாரு. He was hanging on the cross. ஒரு குரூப் வந்து ஐயோன்னு உட்கார்ந்து அழுகுது. One group was sitting and crying. இன்னொரு குரூப் சொன்னா, நீ கிறிஸ்துவானால் நீ என்ன செய், இறங்கி The வா. other group said, if you are Christ, come down. நீங்க என்ன செஞ்சிருவீங்க? What you will do? நீங்க எல்லாம் மொத்தமா பிடிச்சிட்டு இறங்கிடுவாங்க. நான் கிறிஸ்து இல்ல நிரூபிக்கணும்ல, இறங்கிடுவான். You want to prove yourself as a Christ and you will come down. இப்படித்தான் அநேக விசுவாசிகள் ஸ்பிரிச்சுவல்ல ஹை லைட்ல போயிட்டு திடீர்னு அட்ரஸ் இல்லாம போனதுக்கு ரீசன் இதுதான். This is the reason many believers are going to the top level of spiritual life and come down. அவனை கொண்டு வந்தது யாரு? Who brought him there? இந்த டாப் ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்தது யாரு? Who brought him to the top standard? யார் கொண்டு வந்தா? பிதா அவரை எருசலேமுக்கு கொண்டு வந்தாருன்னு இருக்கா? யார் கொண்டு வந்தது? Who brought him? பிசாசு கொண்டு வந்தான். தந்திரத்தெல்லாம் பிசாசின் தந்திரத்தை நீங்க ரொம்ப கவனமா You பார்க்கணும். have to understand the cunning of the devil. உன்கிட்ட பேசுறது தேவனா பிசாசான்னு நீ முதல்ல பார்க்கணும். You have to see whether devil or God. மெட்ராஸ்ல ஒரு பையன் கொஞ்சம்
மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டான். A boy is a little ill in his mind in Madras. மைண்ட் டிஸ்டர்ப் ஆனதுக்கு காரணமே பைபிள் தான். Because of the Bible he was disturbed in his பைபிளை mind. போட்டு படிச்சு ஒரு லிமிட்டுக்கு மேல தவறா புரிஞ்சிட்டான். After he was going on studying the Bible, he understood in a wrong way. திடீர்னு பஸ்ல ரன்னிங்ல குதிச்சிட்டான். Suddenly in a running bus he started jumped down. அவன் வாலிப பையன் தடுமாறி சமாளிச்சு நின்னுட்டான். He was the youth boy, he stumbled and stood. இவங்க அப்பா கூட வந்தவர் என்னடா பையன் இப்படி ரன்னிங்ல குதிச்சிட்டானே அவர் குதிச்சு கை கால் எல்லாம் ஒடிச்சிட்டார். His father also jumped back of him because as his son was jumped, he broke his leg. சர்ச்சுக்கு கொண்டு வந்து ஐயா ரன்னிங்ல பையன் குதிச்சிட்டான் என்னன்னே தெரியல அவனுக்கு இப்படி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி சுத்துறானே. Because of we do not know because of the mind disturb he jumped. உடனே பாஸ்டர் கேட்டார் என்னப்பா இப்படி ரன்னிங்ல வந்து குதிக்கிறியே அவசியம் இல்லாத ஸ்டாப்ல இப்படி குதிக்கலாமா? Can you jump like this the stop you can't get out? நீ குதி உன் கல்கள் இடராதபடி தேவதூதர்கள் காப்பான்னு சொன்னார்ல நான் குதிச்சிட்டாங்கறான். Because you jump God will charge the angels to keep thee. அப்பவே புரிஞ்சிக்க வேண்டியதான் இவனை உப்பரிக்கு கொண்டு போறது யாரு? Who is taking him to the pinnacle? இவனை எருசலேமுக்கு கொண்டு போறது யாரு? Who take him to Jerusalem? யாரு? Who is taking? பிசாசு கொண்டு வரான். The devil is taking. அதனால தான் ஒரு சிலர் பின்வாரும்போது வந்து இயேசுட்ட கேட்டாங்க. அவர் சொன்னார் என் பரமபிதாவினால் நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். All the plans which my father did not plant will be uprooted. ஒருவனை அவர் இழுத்தாதான் அவன் வர முடியும். If a man is drawn by him he can come. அதனால பேரு புகழ் கனம் மகிமை இந்த உலகத்துல எதிர்பார்த்தினா உனக்கு அது கிடைக்கும். ஆனா உன்னுடைய அட்ரஸ் கிடைக்காது. But if you expect the name, fame and honor, respect, you will get it, but you will not. சபையில் என்னத்துக்கு பேரு? சபையே கிறிஸ்து தான் தலை. நீ கை கால் சும்மா இருக்கலாம். You are the hands and legs, Christ is the head. Why do you need any fame? தலை தான் மெயின். The head is main. நீ சும்மா ஒரு அவயவம். You are just an organ. தோல் தான் வெளியே தெரியும், மத்ததெல்லாம் மறைஞ்சிக்குது. Only the skin will be seen out, all other things will be hidden. இத வச்சிக்கிட்டு நீ வந்து குதிக்க கூடாது சபையில. You are keeping this, you shouldn't jump in the church. அதனால நம்ம சபையில இந்த எந்த விதமான போஸ்டிங்குமே கிடையாது. So we don't have any position or post in our church. எந்த போஸ்டிங்கும் கிடையாது. We don't have any posts. எந்த கமிட்டியும் கிடையாது. We don't have any committees. எந்த தொல்லையும் கிடையாது. We don't have any trouble. நீ சபையில உனக்கு மகிமை கனம் ஒண்ணுமே கிடையாது. You don't have any glory or honor, respect in the church. எல்லா கனமுமே யாரு ஒரு ஆளுக்கு தான், கிறிஸ்து ஒருவருக்கு. Only all honor, respect and praise to God. அப்படினால நாம் இந்த நாட்கள்ல எருசலேமுக்கு தேவனால கொண்டு போகப்படணும். So we have to take to Jerusalem by God. அந்த எருசலேமில சமாதானத்துக்காக நான் ஜெபிக்கணும். We have to pray for the peace of Jerusalem. ஒவ்வொரு நாளும் எருசலேமில உன் கால் நிக்கணும். Every day your legs should stand in Jerusalem. டெய்லி நீ எருசலேமில நிக்கணும். Every day you have to stand in Jerusalem. எருசலேம்னா என்ன அர்த்தம்? What is the meaning of Jerusalem? சமாதான நகரம்னு அர்த்தம். There is a city of peace. 122ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல எருசலேமே என்னுடைய பாதங்கள் எங்க நிக்கு? எருசலேம்ல வாசல்ல தான் உன் கால் நின்னுகிட்டே இருக்கணும். Your legs should stand the doorstep of Jerusalem. தியேட்டர்ல போய் கியூல நிக்க கூடாது உன் கால். You shouldn't go and stand in the theater in the queue. அப்படிதானே? Isn't it? ஒரு வீட்டுக்கு நான் போனேன். I went to a house. ஒரு விசுவாசி வீடு தான். A believer's house. அதுவே குடிசைதான். It was a hut. மீனவர் ஏரியா. It is a fisherman's portion. வீடு. It was a hut. அந்த குடிசை வீட்டுக்குள்ள நான் போய் விசிட்டிங் போறேன். I went for a visiting day. ஒரு 8 மணி இருக்கும், 7:30 போய் சேர்ந்தேன். The night 7:30 or 8. வீடெல்லாம் கதவெல்லாம் ரொம்ப அருமையா சாத்தி வச்சிருந்தேன். The doors were locked, door was locked. Praise the Lord அப்படினு. I said praise the Lord. ஏய் பாஸ்டர் வந்துட்டாருன்னு ஒரு சவுண்ட். They said pastor has come. எல்லாம் போங்க 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 போங்கன்னு பார்த்தா நான் எண்ணிக்கிட்டே இருக்கேன். வீட்ல இருந்து ஒரு 24 பேர் அந்த குடிசைக்குள்ள இருந்து அப்படியே சந்து பொந்துல நுழைஞ்சு வெளியே வர்றாங்க. The 24 people nearly they came out of their hut. உள்ள என்ன ஓடிட்டு இருக்கு? What was going inside? அந்த ஏரியால அவங்க வீட்ல டிவி இருக்கு, விசுவாசி வீட்ல 24 பேர் எல்லா ஏரியால உள்ளவங்க உள்ள பூந்து உள்ள உட்கார்ந்திருக்காங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டா பார்த்துட்டு. All the பார்த்துட்டு. people around there they came and went inside the hut and see. எப்படி இருக்கும்? How it would be? உன் கால் எங்க நிக்குது? Where your legs are standing? தியேட்டர்ல நிக்குதா? Whether it is standing in the theater? சாராய கடையில நிக்குதா? Whether it is standing in the arak shop? இல்ல எங்க நிக்குது? ஏமாத்தி யாரை ஏமாத்தினாலும் ஆண்டவரை ஏமாத்த முடியாது. Whomever you can cheat but you cannot cheat God. உன் கால்கள் எருசலேமே என் கால்கள் உன் வாசல்கள்ல நின்னுட்டே இருக்கு. Jerusalem my feet are standing in the gate. நீ எருசலேமில் தான் டெய்லி நிக்கணும். Every day you got to stand in Jerusalem. எல்லாரும் கண்களை மூடுவோமா? Let us all close our eyes. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் சமர்ப்பிப்போம். For 2 minutes let us all surrender ourselves. எஸ்ரா தன் தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் தலையின் மேல இருந்தபடினால் அவன் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தான். Because a good hand of God was upon Ezra, he came to Jerusalem. உங்களையும் என்னையும் விசுவாசித்து கர்த்தர் இந்த பரம எருசலேமிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். God has kept to the heavenly Jerusalem by believing you and me.
எத்தனை பேர் எருசலேமிலே நின்று எருசலேமுக்குரிய வாழ்க்கை வாழப் போகிறீர்கள்? How many of you are going to stand in Jerusalem and live in Jerusalem? நீ எருசலேமை விட்டு எந்த சூழ்நிலையிலும் புறப்படக்கூடாது. In whatever situation you shouldn't start from Jerusalem. எருசலேமிலே செத்துட்டாலும் நல்லது, ஆனா எருசலேமுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து நீ ஓட்டத்தை முடிக்க If வேண்டும். you die in Jerusalem it is good, but you have to live like a life of Jerusalem and finish your days. கானானை விட்டு சோதோமுக்கு போகாதே. Don't go from Canaan to Sodom. கானானை விட்டு நீ ஆரானுக்கு போகாதே. Don't go from Canaan to Haran. எருசலேமை விட்டு நீ எரிகோவுக்கு போகாதே. Don't go from Jerusalem to எருசலேமை Jericho. விட்டு சேபா நாட்டுக்கு போகாதே. Don't go from Jerusalem to Sheba. கண்களை மூடுங்கள். Close your eyes. கர்த்தர் உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான விசுவாச வாழ்க்கையை உன் கரத்துல கொடுத்திருக்கிறார். With God is believing you, you are a very faithful person. ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடுவோம். 1 minute, let us all kneel down. ஆமென். நீ கர்த்தருக்காய் நிற்பாய். You will stand for the Lord. கிறிஸ்துவின் அன்பில் நிற்பாய். You will stand in the love of God. அபிஷேகத்திலே You நிற்பாய். will stand in the anointing. உலகத்துக்காய் நீ விலகி போக மாட்டாய். You will not go for the valley's sake. நீ மகிமையில வந்து சேருவாய் என்ற எதிர்பார்ப்பில் தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். God has brought you here, you will come to the glory. நீ உன்னுடைய இலக்கை தவற விடாத. You don't leave your goal. உன்னுடைய லட்சியத்தை விட்டு நீ விலகாத. Don't go astray from your goal. உன்னுடைய எழுப்புதலை விட்டு நீ விலகாத. Don't go out from your revival. என்ன நடந்தாலும் சரி, Whatever may happen, என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, whatever opposition may come, எந்த சூழ்நிலை மாறினாலும் சரி, whatever the situation may change, உயர்வானாலும் whether தாழ்வானாலும், height or depth, நிகழ்காரியமோ வருங்காரியமோ, whether the present thing or the past thing, பசியோ பட்டினியோ, whether famine or பட்டயமோ நாசமோசமோ, whether sword or peril, எதுவானாலும், whatever it may be, வேறு எந்த சிருஷ்டியானாலும், whatever the creation may be, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நான் I நிச்சயித்திருக்கிறேன். persevere that nothing shall separate me from the love of Christ. எத்தனை பேருக்கு தைரியமா இந்த வசனத்தை சொல்ல How முடியும்? many of you can boldly say this word of God? உனக்குள்ள ஒருவேளை அந்த சொல்லக்கூடிய லைஃப் இல்லாம இருக்கலாம். You may not have the life to say that ஆனால் word of God. ரட்சிப்பு உண்டாக இப்பொழுது உன்னுடைய வாயில அறிக்கை உண்டாகட்டும். But you let your confession be made for the salvation sake. உன்னால இந்த சத்தியத்துக்கு நிக்க முடியாது. கர்த்தர் உன்னை நிலைநிறுத்த. The truth, but God will make you to stand. உன்னால எருசலேமின் வாழ்வை பாதுகாக்க முடியாது. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் உன்னை ஸ்டாண்ட் பண்ணுவார். You can't preserve your life, but one who is in you is great. He will make you to stand for that life. எத்தனை பேர் எருசலேமை நோக்கி பயணப்படுகிறீர்கள்? How many of you are going to the journey to எத்தனை Jerusalem? பேர் அந்த லக்கை நோக்கி How many ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? of you are running to see that goal? ஆமென். கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். God has anointed you. கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார். God has foreordained you. இழப்புகளை கண்டு யோசிக்காத. Don't think about the losses. அநேகர் உன்னை விட்டு விலகுவதை குறித்து நீ பதறாதே. Don't stumble about those so many are going away from you. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். God is with you. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். The God who has called you is உன்னை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். God who has called you is faithful. He will do so. சூழ்நிலைகள் மாறலாம். The situation may change. தேவனுடைய அன்பு The மாறாதது. love of God will not change. சூழ்நிலைகள் The மாறலாம். situation may change. உன்னுடைய அழைப்பு The மாறாதது. calling of you will not change. நீ வாழ்க்கையில ஒரு இலக்கை வைத்து போய் கொண்டிருக்கிறாய். You are having a goal and going in your life. ஆனால் தேவன் உனக்கு ஒரு இலக்கை But வைத்திருக்கிறார். God has kept another goal for you. அந்த பரம That எருசலேம், is the heavenly Jerusalem. அந்த ஜீவனுள்ள நகரம், That is the living city. அந்த மகிமையான தேசம் That is the glorious land. உனக்காக காத்துக் It கொண்டிருக்கிறது. is waiting for you. ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்பாயாக. If you commit yourself in the presence of God, அவன் மேல், அந்த எஸ்ராவின் மேல் அந்த தயவுள்ள தேவனுடைய கரம் இறங்கினது போல இன்றைக்கும் தன்னுடைய கரத்தினால் உன்னை மூடட்டும். as the good hand of God was came down upon Israel, that the good hand come upon you. ஆமென். என் கரத்தின் நிழலினால் உன்னை மூடுகிறேன் என்று I ஆண்டவர் cover you with சொல்கிறார். the shadow of my hand. எத்தனை பேர் எருசலேமுக்கு போக வாஞ்சிக்கிறீர்கள்? How many கைகளை of you வைத்துங்க want to- பார்க்கலாம். how many of you want to go to Jerusalem? Raise your hands. நான் எருசலேமுக்கு போக வந்து விட்டேன். I have come here to go to Jerusalem. தேவனுடைய கரம் என்னை கொண்டு போய் சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன். I hope the hand of God will take you to Jerusalem. ஆமென். இன்றைக்கே பாபிலோனை விட்டு புறப்படுவாயாக. From today you have to start from Jerusalem. இன்றைக்கே நீ எகிப்தை விட்டு புறப்படுவாயாக. Today you have to start from Egypt. இன்றைக்கே ஆரானை விட்டு நீ புறப்படுவாயாக. Today you have to start from Haran. இன்றைக்கே நீ சோதோமை விட்டு புறப்படுவாயாக. Today you have to start from ஆமென். Sodom. பாபிலோன் வேண்டாம். You don't need Babylon. சோதோம் வேண்டாம். You don't need Sodom. ஆரான் வேண்டாம். Haran, you don't need. ஓ இயேசு போதும். Only Jesus is enough for you. ஆமென். ஹalleluya. ரிஷலபலபகரபகதபன். ஹalleluya. யோரபலகதபன். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya.
உதாபலகத்துடகடபகத்துடானியா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. எருசலேமுக்கு போக வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எருசலேமில் உள்ள வாழ்க்கையின் தன்மையை விளக்கி கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் இந்த பாதையிலே ஜெயமாய் ஓடி அந்த பரம எருசலேமை அடைய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா.